நான்மாடக்கூடலான படலம். முன்பு பார்த்த கதையில் வருணனின் ஆணவத்தால் பொங்கி வந்த கடலை சிவபெருமான் தன் சடையில் இருந்து அனுப்பிய 4 மேகங்களைக் கொண்டு வற்றச் செய்தார் அல்லவா. கடல் வற்றிப் போனதால் மதுரை நகர மக்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். அந்த 4 மேகங்களும் தாங்கள் செய்த பணியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. அந்த 4 மேகங்களும் நாங்கள் செய்த இந்த மகத்தான பணி எப்போதும் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும். நாங்கள் மதுரைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டன. அதனால்தான் சிவபெருமானின் ஆணைப்படி அந்த 4 மேகங்களும் மதுரை நகரின் 4 எல்லைகளிலும் 4 பெரிய மாடங்களை மாளிகை போன்ற பெரிய அமைப்புகளை போல வானில் தோன்றின. இந்த 4 மாடங்களைப் போல அமைந்த மேகங்கள் மழை வரும்போது மதுரை நகரையும் அதன் மக்களையும் காக்கும் அரணாக நின்றன. அன்றிலிருந்து இந்த 4 மாடங்களும் கூடி நிற்கும் இடமாக மதுரை மாறியதால் மதுரைக்கு நான்மாடக்கூடல் என்ற ஒரு பெயரும் வந்தது. சிவபெருமான் இப்படி ஒரு திருவிளையாடலைச் செய்து மதுரை நகரையும் மக்களையும் எப்போதும் காப்பேன் என்று உறுதி அளித்தார்.